பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேகமாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் என்ன விமர்சிக்க ஒரு விடயத்தை காட்டமாக சொல்லியிருந்தார். நான் ஏன் இவரை வேலைக்கு அடிக்கிறேன்டா இன்னொரு 1 மாதமோ 2 மாதத்திலோ எனக்கு எதிராக இன்னும் ஒரு சிலரோட சேர்ந்து நின்று கொண்டு கதைப்பார் என்று சொல்லி, அதுக்கு ஒரு நண்பர் அவற்ற தளத்தில் ஒரு கருத்தை போட்டிருக்கிறார். இப்படி ஆக்கள் வரவினம் இதண்டு வினம் அப்படி என்று சொல்லி ஒரு துரோகி என்ற பொருளில் போட்டிருந்தார். எந்த தளத்தில் ஒரே ஒரு நண்பர் உறவு அதை போடுறேன் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு கருத்தை போட்டிருக்கிறார். இப்படி நீங்கள் அவரை ஆதரிக்கிறீங்கள் என்று தான் நான் வாக்களித்தேன் என்று சொல்லி, அப்படி நீங்கள் துரோகம் செய்தால் தூக்கி அறிவன் என்று சொல்லி, நீங்கள் உங்கள் தம்பி தங்கச்சி அல்லது அண்ணா நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு தெரியல, அந்த பேர் தெளிவாக இல்லை. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான பதில் கிடக்குது. துரோகம் எனக்கு தெரியாத உண்டு, ஆனால் கற்றது உண்டு, தெரிஞ்சது உண்டு. ஆனால் உண்டை மட்டும் நான் சொல்கிறேன், 1 மாதம் இல்லை 6 மாதமோ 8 மாதமோ ஊழலுக்கு எதிராக அர்ஜுனா போராடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் நான் அவரோட துணையாக நிற்பேன். சரியோ? ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நான் மாறினா நீங்கள் என்ன செருப்பு விளக்குமாறு இந்த மாதிரி விடயங்கள் கொண்டு என்னை முத்தமிடலாம். நான் அவ்வாறு செய்யலைன்றதை காலம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அதை பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஊழலுக்கு எதிராக அர்ஜுனா ராமநாதன் டிசிசி கூட்டங்களிலோ பாராளுமன்றத்திலோ என்ற இனம் சனம் சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடும் போது முழு ஆதரவு கொடுப்பேன். அவருக்காக மட்டுமில்லை, இது ஒரு அர்ஜுனா என்ற ஒரு தனிநபருக்கு இல்லை, ஊழலுக்கு எதிராக நாளைக்கு நீங்களோ யாரும் அரசியலுக்கு பேசி இந்த ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியலுக்கு வெளியில் பேசினால் முழுமையாக நான் ஆதரிப்பேன். நீங்கள் என்ன 2 மாதம் பாருங்கோ, 1 வருஷம் பாருங்கோ, இன்னும் பார்த்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கோ. என்ற நிறமும் குணமும் மாறாது. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் எந்தன் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றை பேச வேண்டும். அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய யூடியூப் தளத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன தலைப்பு கதைக்க போகிறேன்னு சொல்லி. அவர் நேற்று மாலை அந்த 9 o'clock அப்டேட் 9 மணி அப்டேட்னு ஒரு வீடியோ ஒரு வளமையாக போடுவார். ஆரம்பத்தொட்டே அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி அவற்றை அனைத்து பதிவுகளையும் பார்க்கும் நபர்களில் நான் ஒருவன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கொண்ட ஒரு பதிவு நேற்று அவர் வெளியிட்டது. 58 நிமிடங்கள் கடந்தது. அதில் அவர் அந்த பூவரசம் பூ போட்டு வார யூடியூபர்னு சொன்னது நான் தான். என்னை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். முதலில் நான் இந்த பதிவுக்குள்ளே போய்க ஒரே ஒரு விடயம் சொல்லி போட்டுக்குள்ளே போகிறேன். எனக்கு அர்ஜுனா ராமநாதனிடம் சில அன்பான கோரிக்கைகள் இருக்கிறது. தயவு செய்து இதை அவர் பார்க்கணும். அவரை நேசிக்கிறவர்கள் எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போகும். நான் அவருடைய வாட்ஸ்அப்புக்கும் அவருடைய யூடியூப்பில் ஒரு நாளைக்கு போட போகிற பதிவில் ஒரு கொமெண்டாகவும் நான் இதை சேர்த்து விடுவேன். நான் ஒரு பொழுதும் அர்ஜுனா என்ற ஊழலுக்கு எதிராக நிற்கும் அந்த நபரை அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, ஊழலுக்கு எதிராக அர்ஜுனா ராமநாதன் போடும் அந்த சண்டையை ஒரு காலமும் எதிர்க்க போவதோ விமர்சிக்க போவதோ கிடையாது. தயவு செய்து அர்ஜுனாவை ஆதரிக்கிறவ எதிர்க்கிறவ வளமை என்ற தளத்தை பார்க்குறவ எல்லாரும் இதை முழுமையாக பாருங்க. ஒரே ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்லணும். நான் இந்த வீடியோவுகளை எப்பவும் பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எந்தெந்த வீடியோலாம் கேட்டிருக்கிறேனோ அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கருத்தில் எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் ஒத்து போனாலோ அல்லது ஒரு மண்ணளவாவது ஒரு நியாயப்பாடு இருந்தாலோ மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்ற தளத்தை. உங்களுக்கு அர்ஜுனா ராமநாதனை பிடிக்கும், இல்லாட்டி டக்ளஸ் தேவானந்தாவை பிடிக்கும், ஸ்ரீதரன் ஐயாவை பிடிக்கும், இப்படி யாரையும் பிடிக்கும் என்ற ஒரு உங்களுடைய தெரிவுக்கு ஏற்றது போல சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். அல்லது நான் விமர்சிக்கும் பொழுது சில பேரை பற்றி நல்லதாக கதைக்கணும், சில பேரை பற்றி கெட்டதாக கதைக்கணும். நான் எப்படி அதை அர்த்தப்படுத்துகிறேன்டா, இப்போ ஒரு சம்பவத்தை செய்யணும். இப்போ குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த டிசிசி மீட்டிங்கில் எல்லாம் நிறைய விடயங்களை ஊழலுக்கு எதிராக எடுத்து பேசுவார். நான் அதை வாழ்த்தி சொல்லியிருக்கிறேன். இது சாதகமாக பேசுகிறது. அவர் சில நேரங்களில் வார்த்தைகளால் சறுக்கி அவர் தேவையற்ற விடயங்களை பேசிய பொழுதெல்லாம் நான் விமர்சித்து இருக்கிறேன். இது அவைக்கு எதிராக கதைக்கிறது. இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். நான் இந்த தளத்தை இப்போ ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்னுக்கு தான் தமிழாக மாற்றினேன். அதுக்கு முன்னுக்கு இங்கிலீஷில் செய்து கொண்டு வந்து நான் என்னிலும் வயது குறைந்த தம்பி தங்கங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லவும், இன்னும் குறிப்பாக சொல்லணும், நான் பலாலி பிரதேசத்தை சேர்ந்தவன். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சேர வேண்டிய, அதன் பின் எனக்கும் எனது சகோதரர்களுக்கும் சேர வேண்டிய எங்களுடைய 3 நிலங்கள், அதாவது எங்களுடைய அம்மா, அப்பா, அப்பு, அம்மம்மா, இவை இந்த நிலங்கள் இன்னும் பலாலி உயர் பாதுகாப்பு விலையத்துக்குள்ளே தான் இருக்குது. அது சார்ந்த போராடி கொண்டு இருக்கிறார்களில் நானும் ஒருதன். இன்னொரு மேலதிக தகவல் என்னென்னு சொன்னால், அர்ஜுனா ராமநாதன் என்னை பற்றி செய்த விமர்சனங்களில் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் வருடத்துக்கு 2 முறை நாட்டுக்கு வருவது உண்டு. கிட்டத்தட்ட 1 மாதத்திலிருந்து 2 மாதங்கள் ஒவ்வொரு
முறையும் நிற்பதுண்டு. சராசரியாக 2 to 4 மாதங்கள் ஒவ்வொரு வருடமும் நான் அங்கே தான் கழிப்பேன். என்னுடைய சகோதரர்கள், உறவுகள் இருக்கிறார்கள். எனக்கு எனது தாய் நிலத்தில் நிலம் இருக்கிறது. அது நான் வாங்கிய நிலம். பூர்வீகமாக எங்களுக்கு வர வேண்டிய நிலம் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அப்போ அந்த நிலத்தில் நான் மரங்கள் வைத்திருக்கிறேன், பராமரிக்கிறேன். என்னுடைய ஒன்றப்பட்ட சகோதரங்கள், என்னுடைய சொந்த சகோதரங்கள் இவை தண்ணியில் எல்லாம் ஊற்றுவினம். நான் நிற்கிற காலப்பகுதியில் நான் அந்த மரங்களை பார்த்துக்கொள்கிறேன். நான் ஒரு இரட்டை குடியுரிமை பெற்றவன். தாயகத்தில் 16 வயது வரைக்கும், அதாவது 15 வயது முடிகிற காலம் வரைக்கும் இருந்து 2004ஆம் ஆண்டு லண்டனுக்கு வந்து நான் யுத்தம் முடிந்த 2009 முடிவு காலங்களில் இருந்து வருடத்துக்கு 2 முறை வந்து செல்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் மட்டும் எனக்கு அதில் ஒரு 2 ஆண்டுகள் வர முடியாமல் போனது. அதை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீர்கள். நேற்றைய தினம் அர்ஜுனா ராமநாதன் ஒரு கடும் விமர்சனத்தை என் மீது செய்திருந்தார். தயவு செய்து உங்களை எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன், உங்களுடைய ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆதரிவுங்க, அவரை எதிருங்கோ, எந்த நிலப்பாட்டில் இருந்தாலும் என்னுடைய பதிவை தயவு செய்து நீங்கள் பார்க்கணும். கும்பிட்டு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு புரியும் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது அவர் விமர்சிக்கும்படி நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி. அதுலேயும் அவர் குறிப்பிட்ட ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த விமர்சனம் செய்திருந்தார். அது சார்ந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னு கொண்டு நான் சொல்லணும், நான் தமிழுக்கு இந்த வீடியோவை மாற்றுறதுக்கு முன்னுக்கே நான் கிட்டத்தட்ட 53,000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்துட்டேன். அதெல்லாம் இங்கிலீஷில் செய்கிறேன். நான் கூட வெளிநாட்டிலேருந்து பார்ப்பினம், ஊர்லேருந்து பார்ப்பினம், சிங்கள மக்கள் பார்ப்பார்கள், இலங்கை சார்ந்தும் எங்கள் வளங்கள் சார்ந்தும் செம்மணி சார்ந்து பேசியிருக்கிறேன், இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறை நான் நாட்டுக்கு வரைக்கும் ஏற்படுற மாற்றங்கள், அங்கே சின்ன பிள்ளைகள்கிட்ட குறிப்பாக அந்த மொபைல் ஃபோன் வந்த அப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடி, போதை, இதுகள் எல்லாம் நான் கவனிக்கிறதால சரி இதை தமிழுக்கு செய்வோம் என்று சொல்லி எந்த வீட்டில் உள்ளவையும் சொல்லி நீங்கள் தமிழில் செய்யுங்கோ என்று சொல்லி. ஏனெண்டா நான் என்ன செய்கிறேன் மக்களை நோக்கி, வெளிநாட்டில் மக்களை நோக்கி என்ன செய்கிறேன் என்ற விஷயங்களை அறிஞ்சவை என்னை இன்னும் உந்தி தள்ளிச்சினம். நான் உடனே இதை என்னிட்ட இருந்த எல்லா வீடியோ பதிவுகளையும் அழிச்சு போட்டு தமிழுக்கு நான் பதிவுகளை செய்ய வலிக்கிட்டேன். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்னென்னா, நான் தமிழாக நான் வீடியோவை போடுறதுக்கு முன்னுக்கே 54,000 பதிவுகளை கடந்ததால் நான் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார்ந்து கதைச்சு தான் சப்ஸ்கிரைபர்ஸை சேர்க்கணும் அல்லது காசு சம்பாதிக்கணும் தேவை எனக்கு இருக்கையில். என்மேலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நிறைய விமர்சனங்களை வைத்திருந்தார். அதுகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் வந்து ஆரம்பத்திலேருந்து அவற்றை வைத்தியசாலை போராட்டத்திலேருந்து பார்த்து வந்தவன், மிகவும் நேசித்து இந்த நிமிஷம் வரைக்கும் மதிக்கிறவன். அது ஏன் அவர் என்னை அவ்வாறு விளங்கி கொண்டாருன்னு தெரியல. நேற்று நான், அதாவது இந்த பதிவேற்றம் நான் செய்ய நேற்று போட்ட ஒரு பதிவில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் எங்கெங்கெல்லாம் அர்ஜுனா ராமநாதனுக்கு வாய்ப்பு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் குறைவு, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து மற்ற அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்றதை நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மாவட்டமாக நான் போகிறது வழக்கம். அரசியல் சார்ந்து, மக்கள் சார்ந்து, எனது ஆங்கிலத்தில் அதாவது இங்கிலீஷில் செய்த வீடியோ சார்ந்தெல்லாம் போயிருக்கிறேன். முழு இடத்தையும் போகிறேன். இப்போ கூட 4ஆம் மாதம் வரைக்கும் அங்கே நின்றுட்டு தான் வந்தேன். இன்னும் 2 மாதங்கள் கழிய திரும்ப அங்கே வருவேன். நிலங்கள் இருக்குது, பார்க்கணும். மற்றது எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 17 வயதில் ஒரு ஆண்மகன், 10 வயசில் ஒரு பெண் குழந்தை, மனைவி, நான். இதுதான் என்னுடைய குடும்பம். மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் என் சக்திக்கு உட்பட்டு சில வேலை திட்டங்களை செய்கிறேன். அது என் சார்ந்தவர்கள் நன்றாக தெரியும். அதில் என் மூலமாக சில இதுகளை பெற்றுக்கொள்கிறவர்கள் நன்கு அறிவார்கள். இந்த பதிவு போட்டதிலிருந்து நிறைய பேர் இவரை பார்க்குறவ கூட என்ன தொடர்பு கொண்டு, தம்பி நீங்கள் கோவப்படக்கூடாது, ஒன்றும் இதை பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, நீங்கள் உங்களோட பதிலை சொல்லுங்க, அவர் ஏன் அப்படி செய்தாருன்னு எங்களுக்கு தெரியாது என்ற பொருள் எல்லாம் கதைக்கணும். அது சார்ந்த விளக்கத்துக்குள்ளே இப்போ போகும். இன்னொரு விடயம், இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும், உறவுகள் அங்கிங்கன்று சிதைந்ததற்கு பின் எனக்கு சில உறவுகள் பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மன் அதுகளில் எனது ஒன்றவிட்ட சகோதரர்கள் இருப்பதால் அங்கு நான் அடிக்கடி செல்வது வழக்கம். நான் தாயகத்திலும் வெளியிலும் பயணங்களை செய்யும் பொழுது, குறிப்பாக தாயகத்தில் வந்து 3 சிங்கள மாவட்டங்களை தவிர்த்து மிச்ச எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறேன். நான் செல்லும் பொழுது வந்து எவ்வளவு தூரம் ஆழமாக போகலுமோ நாட்களை செலவழித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அருகாமையில் வசதிகள் இருக்கிற இடங்களில் நின்று அந்த வீடியோ பதிவில் செய்கிறது. நான் 2 காரணங்களை பிரதானமாக வைத்து கொண்டேன். ஒன்று, நான் எப்பவும் நம்பியது வந்து எங்களுடைய தமிழற்ற பிரச்சனையை சிங்கள மக்களுக்கு கடத்தணும், குறிப்பாக அந்த முள்ளிவாய்க்கால், இனப்படுகொலை, இதுகள் மாதிரி. அதே போல் சிங்கள மக்கள் அவர்களுடைய கிராமங்கள், அவர்களுடைய சமூகத்தில் தமிழர்கள் சார்ந்து என்ன நினைக்கிறார்கள், நான் சொல்கிற இந்த கொழும்பு இந்த மாதிரியான மக்கள் சேர்ந்து அல்லது வியாபாரம் செய்கிறது அல்ல வாழ்கிற இடங்களுக்கு வெளியில் போய் என்ன நினைக்கணும் என்று சொல்லி. இதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு பௌத்த சிந்தனையோடு வார அரசாங்கங்களும் பெரிய அளவிலான தமிழர்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தரப்போகிறதில்லை. அவ்வாறு இருக்க அப்படி அதை மீறி எங்களை அழுத்தங்கள் அரசியல்களால் ஒரு தீர்வு திட்டத்தோடு வந்தால் கூட, அது எவ்வளவு பெரிய நிறைவேற்ற அதிகாரங்களை கொண்ட அரசாகவோ ஜனாதிபதியாக இருந்தாலும், அதை பாராளுமன்றத்தில் அதை நிறைவேறினா கூட மக்களுடைய அழுத்தம், இந்த புத்தபிக்கு மேற்ற அழுத்தங்கள், போராட்டங்கள் என்று வரைக்கும் மக்கள் அந்த போராட்டங்களில் இணைஞ்சு கொண்டு வருவான் என்றால் இந்த மாதிரியான விடயங்கள் திரும்ப பெறப்படும். உதாரணத்துக்கு சுனாமி காலத்தில் வந்து இந்த போர் நிறுத்தம் இருந்தது.
அந்த உதவி திட்டங்களை சர்வதேச அமைப்புகள் செய்கிறது கூட ஒரு இடத்துல வந்து அரசாங்கமும் புலிகளையும் சேர்ந்து அதை செய்கிற நிலையில் வரைக்க வந்து கடும் போராட்டங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கு வந்து அந்நாள் ஏபிபி உறுப்பினராக இருந்த இந்நாள் மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் கூட ஆர்ப்பாட்டங்கள் செய்திருந்தார்கள் அதுக்கு எதிராக. ஒரு சில இடங்களில் சில அமைச்சர்கள் பதவியில் இருந்து கூட விலத்தி கொண்டார்கள் தங்களை தாங்களே, அதாவது ராஜினாமா செய்துட்டு வெளியில் போச்சுன்னா அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்கு. அப்படி ஒரு சம்பவம் இன்னும் ஒரு முறை நடக்காமல் இருக்கணும் ஒரு சாமானியனா ஒரு சின்ன மண்ணளவு முயற்சியை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த ஆங்கில வீடியோகள் இங்கிலீஷ் வீடியோ எல்லாமே இருந்தது. சரி, இப்போ இவருடைய விமர்சனத்துக்கு வருவோம். நான் வந்து ஒரு டாக்ஸி ஓடுறேன். நான் என்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் யார் எங்கேருந்து வாரன் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நான் பலாலி பிரதேசத்தை சேர்ந்தால் வருடத்துக்கு 2 முறை வருவேன். இங்கே வந்து டாக்ஸி ஓடி நான் மதியம் அல்லது மாலை நேரங்களில் எனக்குரிய, நான் ஒரு சுய தொழிலாளியாக இருக்கிறேன், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன். அப்போ நான் எனக்குரிய தொழிலை செய்து போட்டு நான் எப்பொழுதும் ஒரு 4 மணித்தியாலம் ஓடினா ஒரு கொஞ்சம் இடைவெளி எடுப்பேன், உணவை உண்டுட்டு இந்த சீட்டில் கொஞ்சம் அதுக்கு படுப்போம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இப்படி தான் அநேகம். ஆனால் எனக்கும் எனது குடும்பத்துக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன், சாப்பிடுகிறேன். அதே நேரம் என்னால் முடிந்த சின்ன சின்ன விடயங்களை என்ற மக்களூடாக நான் நேசிக்கும் மக்கள் நான் அலைஞ்சு திரிய சந்திக்கிறதுக்கு செய்கிறேன். அதை விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு ஒரு நாளும் வந்ததில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த உதவி செய்யக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு வர முன்னுக்கு அம்மம்மா உயிரோடு இருந்த காலம் இப்போவே இல்லை. வெளிநாட்டிலேருந்து வரைக்க எங்களோட சொந்த ரத்த உறவுகளாக இருப்பினா நாங்கள் போவோம் அம்மம்மாவோட. அம்மம்மா இப்போன்னு சொல்லுவோம், அப்படியே சொந்த பந்தங்கள் கிடைக்காது, நாங்கள் அவையோடு சேர்ந்துருக்கணும் கூட்டிக் கொண்டு போவோம். அப்போ அவை பெருசாக எங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கையில் ஏதாவது 100 ரூபா 500 ரூபா அந்த நேரம் நான் சொல்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு கண்டு பாருங்க. அப்படி அல்லது அந்த மாதிரி காலங்கள், இந்த போர் காலங்களில், இந்த போர் நிறுத்தம் இருந்த காலங்கள், இந்த பகுதியெல்லாம் பருவினம் அல்லது 20 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் இந்த காலப்பகுதியில் நடந்த இந்த மாதிரி விஷயங்கள், போருக்கு பிறகு அப்படி சில சம்பவங்கள் நடந்துறதா பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ என்ன நடக்கும்னா அவை எங்களை ஒரு காசுக்கு வந்த மாதிரி பார்ப்பினம், சிரிச்சு கதைக்க மாட்டோம், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதுக்கு பிறகு அம்மம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே இனி போறையில்லைன்னு நாங்கள் எந்த ஒரு வெளிநாட்டுக்கார்ட்ட வீடுகளையும் போறையில். அதாவது நான் என்னால் முடிஞ்ச இதுகளை செய்ய நான் அதை உதவி என்று கூட குறிப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் சில விஷயங்களை எங்களால் முடிஞ்சால் செய்யணும். சரி, இப்போ அர்ஜுனா ராமநாதன் விமர்சனத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு எதிராக நான் ஏதோ கதைச்சமாய் அந்த வீடியோ நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு தரம் என்ற பதிவுக்கு போய் ஒவ்வொரு வீடியோவை முழுமையாக பாருங்க. எந்த ஒரு இடத்துலையும் நான் அர்ஜுனா ராமநாதனை தரக்குறைவாக விமர்சித்தது கிடையாது. நான் நிறைய இடங்களில் வந்து அவர் செய்கிற அரசியலை தூக்கி பேசியிருக்கிறேன். நிறைய மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அர்ஜுனான்ற சொம்பு என்ற வார்த்தையை பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த கொமெண்டில் நீங்கள் எந்த வீடியோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அதை ஒவ்வொரு விடயங்களையும் அந்தந்த வீடியோவில் குறிப்பிட்டிருப்பேன். அப்போ பேசுவினம், தூசணங்களால் பேசுவினம். அப்போ என்ன செய்வேன்னு சொன்னால் அந்த யூடியூப்பில் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். தமிழில் இந்த சொல்லுகள், இங்கிலீஷில் இந்த சொல்லுகள், இதில் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறதால இந்த சொல்லுகளோட யாராவது கொமெண்ட் போட்டால் அந்த சிஸ்டமே அதை அழிச்சிடும், யூடியூப் தானாக நீக்கிடும். அதையும் மீறி ஒரு சில வசனங்கள் வரும், நான் உடனே அதை கண்டுபிடிச்சி நீக்கி போடுவேன். எனது பதிவுகளை பார்க்குற நிறைய மக்கள் வந்து அர்ஜுனா வாழ்க, அர்ஜுனா நல்லவர், அது சார்ந்து அர்ஜுனான கருத்து சார்ந்து கருத்துக்களையும் போடுவார்கள். காரணம் என்னென்னா அவரை எதிர்த்து திட்டுறவை ஒரு சில இடங்களில் அல்லது பல இடங்களில் தகாத வார்த்தைகளை பாவிக்கிறதால அந்த இதுகளை வந்து நான் நீக்கி விடுறது, அந்த சிஸ்டம் நீக்கிடும். தவறுனா கூட இப்போ ஆபாச வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் இது மாதிரி நீக்கி போடும். அப்போ அர்ஜுனா ராமநாதன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். நான் அந்த கடந்த வீடியோவில் சொன்னேன் என்னென்னா, எங்கெங்கே அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவு இருக்குது, எங்கெங்கே ஆதரவு குறைவு என்று குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தை ஒரு சதுரமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 மூலைகள் பரவலாக எல்லாம் கடும் ஆதரவு இருக்கிறது. சாவகச்சேரி போன்ற பிரதேசங்களில் கடும் ஆதரவுகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் வந்து அர்ஜுனா ராமநாதன் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நின்றாலும் யாருமே அவரை தாண்டி வெல்வது கடினம் என்று நான் கூறியிருக்கிறேன். அதே மாதிரி தீவக பிரதேசங்கள், இது கருத்து கணிப்போ எதுவுமே கிடையாது. நான் சராசரியாக கண்டு கடந்து மக்களை வரும்போது அவர் சொல்கிற விஷயம். இன்னும் குறிப்பாக என்னில் நம்பிக்கை இல்லை என்றால், அர்ஜுனாவை நேசிக்கிற நீங்கள் ஒரு 10 பேரோ 20 பேரோ மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை நேசிக்கிற நீங்கள் ஒரு பஸ்ஸிலேயோ ஏதோ ஒன்றை வாடகைக்கு பிடிச்சிக்கொண்டு, கயசோ ஒரு ஆட்டோ ஏதாவது பிடிச்சிக்கொண்டு கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த மாதிரி பிரதேசங்களில் போங்கோ. அவர்களிடம் கேளுங்க நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள், அவர்களிடம் கேளுங்கள் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள், மாகாண சபையில் யாருக்கு கூட ஆதரவு இருக்கும் என்று சொல்லி தயவு செய்வதற்கா கேளுங்க. அங்கே வந்து பரவல, அதாவது கடும் எதிர்ப்பு நிலை இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கிற மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா ஸ்ரீதரனுக்கெல்லாம் கடும் ஆதரவு. சில இடங்கள்லாம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அர்ஜுனா ராமநாதன் பேரை உச்சரித்து கதைக்கவே இல்லாமல் கிடக்குது. அவ்வாறான சூழல்கள் இருக்குது. நான் நிறைய இடங்களில் வந்து அர்ஜுனா ராமநாதன் தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறேன். அதை விட ஒரு படி போய் அர்ஜுனா ராமநாதன் மருத்துவராக இருந்து இப்போ ஒரு 2 சொச்ச ஆண்டுகளுக்குள்ள இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கே இந்த அரசியல்வாதிகளை நான் நிறைய பார்த்துட்டேன் சிறு வயதில் இருந்து. இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, இன்னும் நான் வந்து அர்ஜுனா ராமநாதனை விட 2 வயதுகள் குறைந்தவன். ஆனால் இபிடிபி
டக்ளஸ் தேவானந்தா இவர்கள் எல்லாம் பலமாக இருந்த காலம் வந்து போடுங்கள் புல்லடி வீணைக்கு நேர உங்கள் சின்னம் வீணை சின்னம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்த காலங்கள், ஐயா சிவாஜிலிங்கம் பிரச்சாரம் செய்த காலங்கள், தமிழ் விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில யுத்த நிறுத்தம் அமலாக இருந்து தமிழ் தேசிய கூட்டணி என்று வந்த காலங்கள், நாங்கள் அமோகமாக ஈட்டிய வரலாறுகள் எல்லாம் வந்து சிறியவனாக வந்து நான் அதையெல்லாம் கவனிச்சிருக்கிறேன். இன்னொரு விடயத்தையும் சொல்லணும் வந்து அந்த நேரம் டக்ளஸ் தேவானந்தா போன்ற அரசியல்வாதிகள் சில பரிசு பொருட்களை கொடுத்ததை கூட நான் நினைவு கூர்ந்து அதை சொல்லியிருக்கிறேன். அதை பின்னுக்கு 2-3 நாள் கழிய அவருக்கு அது தெரியுமோ இல்லையோ தெரியல, அவற்றை மற்ற பொறுப்பாளர்கள் வந்து வாங்கியிருந்தார்கள். அவ்வாறு தான் எனக்கு ஒரு சைக்கிள் தரப்பட்டது, திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதாவது எனக்கு என்னோட அந்த சூழலில் பள்ளிக்கூடம் படித்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தந்தவை, அவற்றை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அர்ஜுனா ராமநாதன் இன்னொரு படிப்பு என போய் நிறைய விமர்சனங்களை வைத்திருந்தார். அந்த பதிவில் கூட நான் அர்ஜுனா ராமநாதன் குறை நிறைகளை நான் கதைத்திருந்தேன். எங்கேயுமே நீ நான் ரெண்டு கதைக்கையில் அவரை பற்றி பெருசாக குறைபாடு இல்லை. தயவு செய்து இந்த நேற்றைய பதிவாக அவர் போட்ட அந்த 9 மணி அல்லது இப்போ இந்த பதிவு வெளியில் வர நேரம் முந்தின நாள் இரவு போட்ட 9 மணி அப்டேட்டை பார்க்குற ஆக்கள் அதை பார்த்து போட்டு நான் போட்ட பதிவு அதை எது சார்ந்த அந்த லிங்கையும் இதில் போடுறேன். தயவு செய்தோருக்கா முழுமையாக பாருங்கோ, அவற்றை விமர்சனத்துக்கும் எந்த பதிவிலையும் எங்கெங்கே ஒத்து போகும்னு சொல்லி ஒரு படி இன்னும் மேலே போய் நான் சில இடங்களில் விமர்சிச்சிருக்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, நாங்கள் உங்களை மதிக்கிறோம், நீங்கள் தகாத வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், இரட்டையற்ற வார்த்தைகள் இதுகளை வந்து பொது வழியில் பேசாதீங்க, இதால் உங்களுக்கு ஆதரவு குறையும் என்று சொல்லியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். காரணம் நான் அவர் அந்த சாவச்சேரி வைத்தியசாலையிலேருந்து பார்த்து ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்திரம் கொண்ட ஒரு சீட்டம் கொண்ட ஒரு ஆண்மகனாக துணிஞ்சு கதைக்கிற தன்மையை பார்த்துருக்குறேன். அந்த ஒரு காரணம் தான் நான் அவரை மதிக்க பின்தொடர. அப்போ நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், நன்றி அர்ஜுனா ராமநாதன் சொல்லி. என்ன நடந்ததுன்னா இவர் விமர்சித்த நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய பேர் தொடர்பு கொண்டவை. இன்னும் குறிப்பாக சொல்லணுமென்றால் இவர் வெளிநாட்டுக்கு வந்து இவன் அண்ணா மற்ற இன்னும் 2-3 அண்ணன்மார் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும், அவையோடு ஒரு படம் எடுத்துக்கொண்டார். அவர்களோட என்னை தொடர்பு கொண்டு ஒரு சில வீடியோவில் பார்த்துட்டு, தம்பி நீங்கள் விமர்சிக்கிறீங்கள், நாகரிகம் விமர்சிக்கிறீங்கள், நல்ல வார்த்தைகள் பாவிக்கிறீர்கள், அது சரி, அவரில் சில பிழைகள் இருக்க அவர் திருத்திக் கொள்வார், நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார்கள். பிறகு மறுபடியும் தொடர்பு கொண்டு நான் அவற்றை ஊழலுக்கு எதிரான அந்த அவர் கையில் எடுத்துருந்து இந்த ஆத்திரமா டிசிசி கூட்டங்களில் கதைக்கிறது, பயமில்லாமல் கதைக்கிறது, இதுகளை பாராட்டி பேசின மூட்டம் எடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி நீங்கள் அவர் பிளவிட்டா விமர்சியுங்கோ, ஏன்னா நீங்கள் இப்போ வந்து நீ நான் ஒரு மேலாம் பேச போகிறது இல்லைன்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு காலையில் இதை நான் பதிவு செய்ய கூட ஒரு சிலர் அவரை நேசிக்கிறார்கள். அவர் நேராக வந்து இங்கே படம் எடுக்க யாரார் அந்த படத்தில் இருக்கணுமோ அவை இந்த பதிவை பார்த்து கொண்டு முந்தி கொண்டு தொடர்பு கொண்டு இப்படி தமிழ்கள் ஒன்றும் இதுக்கு பதில் போட வேண்டாம், கோவப்பட வேண்டாம், கதைச்சது தவறு அப்படி இப்படின்னு சொல்லி அதில் என்னண்டா ஒரு கட்டத்தில் போய் என்னுடைய குடும்பம் சார்ந்து அவர் பேசியிருந்தார். இதை தான் அங்கே உள்ள பிரச்சனை. அதாவது நீங்கள் இப்படி உழைக்கிறதுக்கு பார்க்க வந்து இப்படி என்னுடைய மனைவி எனக்கு பெண் குழந்தை இருந்தால் என்று சொன்னார். எனக்கு 10 வயதில் பெண் குழந்தை இருக்குது, 17 வயதில் ஆண் குழந்தை இருக்கிறது. சரளமாக தமிழ் பேசுவார்கள், தமிழ் எழுதுவார்கள். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் கற்றுக் கொடுக்குறேன். எந்த பிள்ளைகளுக்கும் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன் தமிழ். நான் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு ஆசிரியர் கிடையாது. நான் கற்ற தமிழை அந்த பிள்ளைகளும் படிக்க விரும்புகிறதால நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் இவருக்கு இவ்வளவு கோபம், ஏன் இவ்வளவு சீற்றம், ஏன் இவ்வளவு விமர்சனம் என்று தெரியல. நான் இப்பவும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களே, வைத்தியர் அவர்களே, உங்களை மதிக்கிறேன். நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விடயம்தான். நீங்கள் பதிவேற்றிய அந்த விடயம் தவறானது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று தயவு செய்து ஒன்றை செய்யுங்க. எனக்காண்டி நான் உங்களை விமர்சித்த வீடியோவை உங்களோட சேனலில் ஒருக்கா நீங்கள் வெட்டி கொத்தி ஒன்று போட வேண்டாம். காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து அதுக்கான அனுமதியை நான் தருகிறேன், காப்புரிமை பிரச்சனை வராது, அதை நான் எழுத்து மூலம் தருகிறேன், தயாராக இருக்கிறேன். அதை போட்டு உங்களோட பார்வையாளர்களுக்கு காட்டி போட்டு உங்களோட விமர்சனம் நீங்கள் ஏற்கனவே செய்ததையும் காட்டுங்க, அந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளட்டும். உங்களுக்கு நீங்கள் பேசியது பிழை இருக்குன்னு உணர்ந்தால் தயவு செய்து அந்த பதிவை உடனடியாக நிறுத்துங்கள், உங்களுடைய வேதனையை தெரிவிக்கணும். அதாவது நீங்கள் எல்லாம் என்ன விட மூத்தவர், 2 வயது மூத்தவர், படித்தவர், அரசியல்வாதி, நிறைய மனங்களை வந்து வாக்கு பெற்ற நீங்கள் தயவு செய்து ஒரு பொது வழியில் உங்களுடைய யூடியூப் தளத்திலேயாவது அதுக்கான வருத்தத்தை தெரிவிக்கணும். இதை நான் மிரட்டுறதுலையோ இதன்றதோ அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் நிறைய விஷயம் என்ன பற்றி தெரியாமல் இந்த பதிவை முழுமையாக பார்க்காம கதைச்சிருக்கிறீர்கள். அந்த பதிவில் பாதி உங்களை புகழ்ந்து அல்லது நீங்கள் செய்யும் அரசியலை வாழ்த்தி பேசியது தான். அதுக்காண்டி இப்போ அதுக்கு கூட என்ன சொம்பண்டு திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். என்ன நிறைய பேர் தொடர்பு கொள்வார்கள், அரசியல்வாதிகள் தொடர்பு கொள்வார்கள். என்ன முதல் தொடர்பு கொண்டதே உங்களோட அந்த அணியில் உள்ளவர் தான். வெளிநாடுகளில் இருந்து உங்களோட கூட நின்று படம் எடுத்து கொண்டவர்கள். உங்களோட அண்ணா கூட இன்னொருக்கா சொல்லியிருந்தார், நான் விமர்சித்த மூட்டம் இவர்கள் ஏற்கனவே தவறுகள் செய்திருக்கிறார்கள், அப்போ இவர்களை எப்படி விமர்சிப்பது, இவர்களை நல்ல திருடர்கள் என்று கூப்பிடுவதை ஒன்றெல்லாம் போட்டிருந்தார். அதுக்கு பிறகு நான் எந்த விளக்கத்தை சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு தன் தொலைபேசி இலக்கத்தை வெளிப்படையாக கொமெண்ட் ஒன்றில் போட்டிருந்தார், தொடர்பு கொள்ள சொல்லி. நான் இது வரைக்கும் தொடர்பு கொண்டு அவரோடு பேசியது கிடையாது. உங்களை ஒரு சில இடங்களில்
தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறேன். உங்களை நேசித்தவனாக, அன்பு செலுத்தியவனாக, உங்களை கடுமையாக மற்ற திட்டேக டாக்டர் கவனமாக இருங்க, இந்த வார்த்தைகளில் இருங்கன்னு சொல்லி. ஆனால் கௌசல்யாக்கா தான் கதைச்சா, மற்றபடி உங்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியலை. ஆனால் அதுக்கு பிறகு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுத்தினா, நான் இப்படி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் செய்கிறதால ஒரு நாளும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஏன்னா உங்களோட கதைச்சா இவன் செம்பன்றான், அவங்க சார்ந்த எதுவும் கதைச்சா உங்களுடையாக்கள் பேசணுமென்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது. இன்னும் ஒரு விடயத்தை நான் என்ற தளத்தில் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சில மூத்த அல்லது இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த பதிவை பார்த்துட்டு நேர என்னை கூப்பிட்டு கதைச்சவை என்று சொல்லி ஒரு சில கருத்தை சொன்னவை என்று சொல்லி, நீங்கள் வளமை போலவே உங்களோட பாணியில் கஜேந்திரன் அவர்களை பேரை குறிப்பிட்டீங்கள், வேறே ஒரு ஆளை சொன்னீங்கள், அதை அந்த உடல் கேலி பண்ணுற மாதிரி ஒரு பேரையும் சொன்னீங்க. அதை நான் சொல்ல விரும்பல. ஆனால் அதில் முதல் தொடர்பு கொண்டது உங்களை ஆதரிக்கிற உங்களோட கட்சி உறுப்பினர்கள். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை தனிப்பட்ட ஃபோனில் அனுப்புகிறேன். நான் என்னடா இப்போ உங்களை மதிக்கிறேன், யாரும் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது, நீங்கள் என்ன பேசி பொடியில் விமர்சிச்சிட்டீங்க, அதால் நான் உங்களை எதிர்க்கிறேன், உங்களுக்கு எதிராக செயற்பட போகிறேன்னு இப்போவும் சொல்கிறேன். ஊழலுக்கு எதிராக நீங்கள் போடும் ஒவ்வொரு சண்டையிலும், ஊழலுக்கு எதிராக நீங்கள் ஆதாரங்களோடு கொண்டு போகும் அந்த கோப்புகளோடு போய் டிசிசி கூட்டங்களில் நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு சந்திப்புகளிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும், பாராளுமன்றத்தில் எனது இனத்திற்காகவும் எனக்காகவும் இந்த பதிவை பார்க்கிறவைக்காகவும் நீங்கள் சீட்டம் கொண்டு கொதித்தழுகிற நேரங்கள், அந்த ஊழல்களை வெளிப்படையாக கதைக்கிறது, பயமின்றி கதைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் ஒரு இரட்டை குடியுரிமை பெற்றவன். எப்பொழுதும் ஊழலுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது எனது அன்பும் வாழ்த்துக்களும், அவர்கள் கூடான ஒரு ஏதாவது அவை தட்டி கொடுக்குற முயற்சியில் நான் செய்வேன். அதே நேரம் எனது சமூகம் ஒழுக்கா கேடுகட்ட விடயங்களை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்ற எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. உங்களோட தளத்தை எந்த வீட்டில் உள்ளவையும் பார்க்குறவை என்னோட சேர்ந்து, அதால் தான் நான் உங்களை நிறைய தரம் விமர்சித்தேன். ஆனால் நீங்கள் பிள்ளைகள் விடும்போது இன்னும் தைரியமாக சத்தமாக விமர்சிப்பேன். ஆனால் ஒரு நாளும் உங்களை உரிமையிலோ அவனே இவனே என்றோ அல்லது பட்ட பேர் சொல்லியோ உருவக்கேலியோ நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்லணும், இந்த தமிழ் கட்சியில் உள்ள அரசியல்வாதிகள் ஒரு சிலர் தொடர்பு கொண்டு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டவை என்ன தொடர்பு கொள்ள இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஒரு சிலர் தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் வந்து நான் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லம் சார்ந்த பதிவுகளை போட்டிருக்கிறேன், அதுகளை எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு வாழ்த்து சொல்ல எடுத்ததாகும். தங்களுக்கு இப்போ தான் அந்த பதிவு பார்க்க கிடைச்சது என்றும், நீங்கள் நடுநிலையோடு இப்படியே தொடரணும் என்று சொல்லி சொன்னவையே தவிர அரசியல் சார்ந்து கதைக்கையில் அவைக்கு நான் வந்து என்னென்ன நான் ஏற்கனவே விமர்சித்த ஒரு சிலர் தான் அதில் தொடர்பு கொண்டாங்க. இவங்களை வந்து நான் இந்த பள்ளி காலத்திலிருந்தே தெரியும், அதாவது பார்த்துருக்கிறேன் இவர்கள் தான் அரசியல்வாதிகள் என்று சொல்லி. அப்போ அவைக்கு சொல்லியிருந்து நான் உங்களோட தவறுகளை நான் தொடர்ந்து சுட்டி காட்டுவேன். ஆனால் எல்லாரோடையும் மரியாதையாக இதுகளையும் தாண்டி இருக்கிறேன். உங்களையும் நான் விமர்சித்து இருக்கிறேன், அந்த பதிவுகளையும் பாருங்கன்னு சொல்லி அவைக்கு சொல்லி போட்டு அவை தொடர்பு கொண்ட நம்பரில் அவையே விமர்சித்த வீடியோவின் லிங்க், அதாவது அந்த லிங்கையும் நான் அனுப்பியிருந்தேன். மற்றது மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, நான் உங்களை மதிக்கிறேன். என்ற குடும்பம் சார்ந்து நிர்வாணப்படுத்தி விபச்சாரப்படுத்தி இப்படி நிறைய அருவருப்பான அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பாவித்திருக்கிறீர்கள். உடனடியாக நீங்கள் ஒரு பொது மன்னிப்பு கேளுங்கள், அந்த பதிவை அதிலேருந்து வெளியேற்றுங்கோ. அவ்வாறு நீங்கள் செய்ய தவறினால் அதில் என்ன நடக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன். இவர் ஒருத்தர் சொல்லி போட்டார், உனக்காண்டி நான் பதிவை தூக்குறதோ அப்படியெல்லாம் செய்யலாது, பொது மன்னிப்பு கேட்க இயலாது. மன்னிப்புன்னு சொல்கிறது நீங்கள் கதைச்ச வார்த்தைகள் போல நீங்கள் என்ன விமர்சித்திருக்கலாம், இந்த குடும்பத்தை இழுத்தது மிக தவறானது. எனக்கு அதை எப்படி கையாளணும்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன தீர்த்து விட்டீர்கள் என்று சொல்லி போட்டு நானும் உங்களை பதிலுக்கு திட்டுற அந்த மாதிரி ஒரு வளப்பில் நான் வரையில்லை. மற்றது வெளிநாட்டுக்காரர்கள் சார்ந்த உங்களோட புரிதலையா சில இடங்களில் பிள்ளையாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் இந்த அசாயிலம் அடிக்கிற இந்த கதையில் கதைக்கிறீங்க. நாட்டில் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னது எனக்கு தெரியும். நீங்கள் அரசியல் இந்த வைத்தியசாலைக்கு இல்லை வந்து அந்த ஊழல்கள் அது சார்ந்து நீங்கள் வெளியில் வந்து அரசியல் செய்து அதுக்கு முன்னுக்கு இருந்து நான் 9 ஆண்டு காலமாக சில வேலை திட்டங்களை நான் செய்து கொண்டு வரேன். எந்த உழைப்பில் நான் உழைச்சி இந்த நாட்டுக்கு வரி கட்டி அதன் மூலம் வரிக்கு பிறகு வார என்ற காசுலேருந்து சின்ன 5,000 ரூபா 10,000 ரூபா அந்த டியூஷன் ஃபீஸ், சில பேருக்கு அந்த மாலை நேர வகுப்புக்குரிய அந்த ஆசிரியர்களுக்கான கட்டணங்கள் என்ன, சில இடத்துல இந்த நண்பர்கள் அந்த மாலை நேர வகுப்புகளை நடத்துகிறார்கள். அவ்வாறு இந்த சின்ன விஷயங்கள். மற்றது அரசியல் விழிப்புணர்வு ஊட்டுறது. நான் நிறைய இடங்கள் உங்களில் பாராட்டினது எதுக்காண்டின்னு சொல்லி சொன்னால், இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களில் வந்து கதைக்கிறது, அரசியல் என்றா என்னென்று சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கப்படுத்துறது, மற்றது வந்து அரசியலில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினற்ற சிறப்புரிமைகள் என்றா என்ன, நிதிகள் எப்படி வரும், போகும் ஊதியங்கள் என்ன, இதுகள் வாழ்ந்தெல்லாம் கதைச்சிருந்த நீங்கள். அப்படி கதைக்கிற நீங்கள் நிறைய தவறான வார்த்தைகளெல்லாம் அவ்வப்போது பாவிக்கிறீங்கள், இரட்டையர்த்த வார்த்தைகள் இப்படிலாம் இருந்தாலும் நான் யோசித்தேன், நீங்கள் கதைக்கிற விஷயம் சின்ன பிள்ளைகளுக்கு போய் சேரணும். இப்போ ஒரு 18 வயசு 16 வயசு பிள்ளைகள்லாம் பார்க்கணும். அப்படி நீங்கள் இப்படியே கதைச்சு தொடர்ந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் அவன் நம்ம அப்பா பார்க்க விட மாட்டோம். இதுகள் காரணமாக அதோட என்னுடைய மகனுக்கு கூட நீங்கள் அந்த சிறப்புரிமைகள் பற்றி என்ன எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் கற்றிருக்கிறேன். எனது மகன் தெளிவாக தமிழ் எழுதுவார், பேசுவார். அப்போ அவரும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்
சாதாரணமாக தனக்கு கிடைக்கிற நேரத்தில் எளிமையாக அதை விளங்கப்படுத்துறது அந்த மாதிரி ஒரு உணர்வில் தான் என் மகனுக்கும் அதை பார்க்கணும், என் மகனும் பார்க்கணும் சில இடங்களை காட்டியிருக்கிறேன். நீங்கள் அதை நான் முதல் பார்த்து எனக்கு திருப்தி இருக்கிற பட்சத்தில் தான் நான் காட்டியிருக்கிறேன். இவ்வாறான எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நான் இதுக்கு மேலே இது சார்ந்து பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் உடனடியாக அந்த வீடியோவை எடுக்கணும், பொதுவாக ஒரு மனவருத்தத்தை தெரிவிக்கணும். 2வது, நான் இந்த சேனலை இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு மாற்றுறதுக்கு முன்னுக்கே 53,000-54,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டேன். அதுக்கு பிறகு வந்தவ தான் எல்லா கட்சியாலையும், உங்களோட கட்சி மட்டுமல்ல, உங்களை வச்சு நான் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கையில் உங்களோட கட்சியில் உள்ளவை இல்லை உங்களை நேசிக்கிறவங்க உங்களை ஆதரிக்கிறவையை நோக்கி நான் நகர்றது கிடையாது. சாமானியன்ற சிந்தனையில் சொல்கிறது. வேணுமெண்டா நீங்கள் ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு நான் 57,600 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நேற்று என்ன விமர்சனம் செய்திருக்கிறீர்கள். அவ்வாறு இருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன உங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு 2,000 பேரோ 1,000 பேரோ என்னென்னு சொன்னால் இந்த 2 மாதம், அதாவது 2.5 மாதம் தமிழுக்கு மாற்றினதுக்கு பிறகு ஒரு 4,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே கடந்துட்டு, சரியா? இதில் என்ன எடுத்து திட்டுறவன் நீ அர்ஜுனான சொம்பன்னு சொல்லி நான் அளிக்கப்பட்ட மெசேஜ் எல்லாம் உங்களோட ஆதரவாளராக இருக்கிறாது. இந்த இதயம் போடுற ஒரு சில பிள்ளைகள் இருப்பினும் தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி என்ன வயதில் குறைஞ்சவை மூத்தவை என்ற தந்த வயசுக்கு நிகராக இருக்கிறவ இவை நீங்கள் இனி பார்த்துக்கொள்ளுங்கோ. நீங்கள் விமர்சிச்சாச்சு நேற்று. அப்போ அந்த இப்போ நானும் பதில் போட்டாச்சு. அவைக்கு தெரியுமா யார் அந்த யூடியூபர் இப்போ 57,000 நிற்கிறேன். இந்த தினத்தில் இருந்து நான் உங்களோட பேரை உச்சரிச்சோ உங்களோட அமைப்பு உச்சரிச்சோ உங்கள் சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் என்னுடைய தளத்தில் பேச போகிறது கிடையாது. நான் இவ்வளவு காலமும் நீங்கள் பேசிய அரசியலை உங்களை விட நான் நிறைய பேர் கடத்தி இருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியாமல் போகிறது. நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நான் போட்ட அந்த 29 நிமிட வீடியோவில் கூட இப்போ நான் உங்களோட வீடியோவை என்ன செய்வேன்டா ஆடியோவாக டவுன்லோட் பண்ணி டாக்ஸியோடைய காதில் கேட்டுக்கொண்டு போவேன். உங்களோட ஒவ்வொரு நேற்று மாலை நீங்கள் பதிவேற்றின வீடியோ தான் இன்றைய காலமாக பார்த்து நான் என்ன சொன்னால் அது நேற்று டாக்ஸி ஓட்டிட்டு வர நேரம் பார்த்தாம போயிட்டுது. இரவு தூங்கணும் என்ற டாக்ஸி ஓடுறேன்னா கொஞ்சம் தூங்கி என்ன தெரியும் தானே பாதுகாப்பு இல்லாமல் ஓடக்கூடாதுன்றதுக்காக இப்போ வீடியோக்குள்ள கூட நிப்பாட்டி ஒரு இடத்தை நிதானமாக நின்று கொண்டு இந்த வாகனத்தை இயந்திரத்தை நிப்பாட்டி போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு தான் நான் இந்த பதிவுகளை செய்வது. ஏன்னா அவ்வாறு நேரங்கள் தான் இருக்கும். எனக்கு இந்த குடும்பம் இந்த பிள்ளைகளோட கடும் ஆதரவு இருக்குது. மனைவி பிள்ளைகள் தான் என்னை ஊக்குவிக்கிறது. தமிழில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் போய் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்கிறார்கள் அதுகளெல்லாம் நான் அடுத்தடுத்து பேச இருக்கிறேன். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட பேரை பாவிச்சு உங்களோட அரசியல் உங்களோட எதுவும் நான் பேச போகிறது கிடையாது. இன்னும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கும் நான் பேச போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு பாருங்க இந்த யூடியூப்பில் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுதோணும். இப்போ நீங்கள் விமர்சிச்ச சரியண்டா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2,000-3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுது போகணும் வெளியில், சரியா? நான் ஒரு துரோகி, நான் ஒரு அது இதண்டு முதல்ல ஐயா கும்பிட்டு கேட்குறேன் அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, உங்களுக்கு வெளிநாட்டுக்காரட்ட வாழ்க்கை தெரிய இல்லையா? வேணுமெண்டா அந்த ஃப்ரான்ஸில் கொஞ்சம் பேர் இருக்கணும், சுவிஸில் கொஞ்சம் பேர் இருக்கணும், உங்களோட சொந்த உறவுகள் இருக்கணும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் வாங்க வெளிநாடுகளுக்கு. இங்கே யாருமே உங்களுக்கு ஒரு சில ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். வந்து சுற்றி பாருங்க, ஆக்களோட கதைச்சு நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் எந்த இடத்துலையும் உங்களை திறந்தாழ்த்தி பேசினதில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த பதிவை நீக்கி போட்டு நீங்கள் ஒரு மன்னிப்போ வருத்தமோ தெரிவித்தா நான் இதோட இந்த பிரச்சனையை விட்டுருவேன். ஆனால் எனக்கு இதை எப்படி கையாளணும்னு தெரியும். ஆனால் ஒருவேளை இப்போ இந்த பதிவுக்கு நீங்கள் ஏதாவது என்னை அவமதிக்கிற விதத்திலோ இந்த குடும்பத்தை அவமதிக்கிற விதத்திலையோ நீங்கள் பதிவுகள் செய்தால் அதை நான் எனக்கு தெரிந்த நாகரிகமான முறையில் நான் கற்பிக்கிறேன். மற்றது இன்னொன்று கதைச்சிருந்தீங்கள் சுபாஷ் சந்திர போஸ், நேரு, மகாத்மா காந்தி, இதெல்லாம் நான் நேருவோ காந்தியோ இல்லை, புத்திஜீவியோ கிடையாது, அரசியல் விமர்சகரோ அல்லது கருத்து கணிப்பு கூறுறவரோ கிடையாது. அந்த மாதிரி வேலைகளை நான் செய்ததும் கிடையாது. ஆனால் போரில் நாங்கள் நிறைய இழந்திருக்கிறோம். விடுதலை புலிகள் ஒரு பக்கமும் இராணுவம் ஒரு பக்கமாக நடுவில் சிக்கி இருக்கிறோம். 4 நாட்கள் 5 நாட்கள் உணவின்றி தவித்திருக்கிறோம். பிசுக்கங்காயை அவிச்சு சாப்பிட்ருக்கோம், புளியங்கொட்டை அவிச்சு சாப்பிட்ருக்கோம், இராணுவத்தினால் அடி வாங்கி இருக்கிறோம், பொது கழிப்பறைகள் இல்லாமல் அலைஞ்சிருக்கிறோம், பங்கர்களுக்குள்ள மூச்சடக்க இயலாத சூழல்களையும் கூட அடக்கி இருந்திருக்கிறோம். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் வளர்ந்து வளர்க்கப்பட்டிருக்கிறோம். இராணுவத்தோடும் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்ற அவையின் கட்டுப்பாட்டுக்கு வரைக்க எல்லாத்தையும் தாண்டித்தான் இங்கே வந்திருக்கிறோம். யுத்தம் முடிந்த அடுத்த கணமே இரட்டை குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சு அதை எடுத்து மண்ணை நோக்கி அடிக்கடி வந்து நீங்களும் வெளிநாட்டுக்கு வந்து போனவர், இந்தியாவுக்கு போய் வந்தவர், உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள செலவுகள். குறிப்பாக நான் இங்கே வெளிநாடு லண்டன்லேருந்து ஊருக்கு வரணும்னா அந்த செலவுகள் என்னென்னு சொல்லி குடும்பத்தை பார்க்கணும். இங்கே உள்ள பில்லுகள் இப்போ நீங்கள் யூரோப்புக்கு வந்தபடியாக உங்களுக்கு அதுகள் தெரியும். நீங்கள் சொல்றீர்கள் நான் வரையில் வேறு யாராவது செலவை பொறுப்பினோம் அண்ணாக்கள் பொறுப்பினோம்னு சொல்லி. ஆனால் எந்த நிலையில் நான் உழைச்சி எந்த குடும்பம் என்ற இதுகளை பார்த்து மேலதிகமாக மிச்சம் பிடிக்கிறத கொண்டு தான் அங்கே வரணும். வெளிநாட்டிலே இந்த மரங்களில் இந்த புடுங்க இல்லாத காசுகள் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ இந்த சூழலில் ஒவ்வொரு பயணத்தை மேற்கொள்வதே பெருங்கஷ்டம். நிறைய தாயதப்பன், நிறைய அம்மா அப்பா, நிறைய உறவுகள் இந்த பதிவை பார்க்குறவ கூட ஒத்துக்கொள்வினம் அந்த நாட்டுக்கு எங்களோட தாய் நாட்டுக்கு வரையிலாமல் இருக்கிறதே பணம். ஏன்னா ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைகள் வரணும்னு சொன்னால் இந்திய நாளில் ஒரு பள்ளிக்கூட விடுமுறையில் தான் நாங்கள் பயணம் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட இங்கே
60 பவுன் என்று சொன்னால் ஒரு பிள்ளையை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விடாட்டி இந்த விடுமுறை பள்ளிக்கூட காலங்களில் அவைய கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் தண்டப்பணம் அறவிடுவினம். தாய்க்கு 30,000, தந்தைக்கு 30,000. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அம்மா அப்பா 2 குழந்தைகள்னு சொல்லி ஒரு லண்டன்லேருந்தோ கனடா சுவிஸ் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து தாய்நாடு நோக்கி போடணும்னா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி எதென்றாலும் பள்ளிக்கூட காலங்களில் வந்து கிட்டமுட்ட இப்போ எனக்கெல்லாம் நான் இப்போ இந்த 3-4 மாதங்கள் தான் அங்கே நின்று தான் வந்து நாங்கள் குடும்பமாக வந்தோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 6,800 பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7,000 பவுண்ட்ஸ் முடிஞ்சு டிக்கெட்டுக்கு. அதுவும் இந்த மத்திய கிழக்கு சண்டைக்கு பிறகு ஒவ்வொரு டிக்கெட்டும் கிட்டத்தட்ட 150-200 பவுண்ட்ஸ் கூட்டி வைத்திருந்தார்கள். எல்லாத்தையும் நீங்கள் அதை ஒரு 700 பவுண்ட் பார்த்தா இலங்கை காசுக்கு 28 லட்சம் ரூபா வரும். சில பேர் அறிவற்றத்தனமாக கேட்பார்கள் அப்படி செலவழித்து வரணும் என்று. ஆனால் எங்களோட வேறு அங்கே கிடக்கு இந்த பிள்ளைகளுக்கு அங்கே வந்து காட்டணும், அவை அதை பார்க்கணும். அந்த சூடு வெப்பம் பஸ்ஸுகள் வாகனங்கள் வர புகைகள் இதை மணந்து அந்த மண்ணை உணராத வரைக்கும் இந்த பிள்ளைகள் தேடி வராது. அதாவது நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் வராது கேட்டால் சொல்லுங்கள் ஸ்ரீலங்கா இஸ் டூ ஹாட் எண்ணுங்கள், நிறைய ஸ்ரீலங்கா சுடுமண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காசு இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து போலியாக நடித்து கொண்டு தாய்நாட்டுக்கு போக இல்லாமல் அவஸ்தைப்பட்டு அழுது பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நாங்கள் நல்லா இருக்க மாதிரி நடிக்கிற தாதா பின் எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம். எல்லாருக்கும் ஊருக்கு போகணுன்னு விருப்பம், காசு பண்ண பிரச்சனையால் போயிடாதுன்னா உழைக்கிறது. தாய் தந்தை உழைக்கிற ஒரு குடும்பத்தில் கூட பில்லையும் கட்டி சாப்பிட்டு அதோட காசு செலவாயிடும். உடனடியாக அந்த பதிவை நீக்குங்கள், ஒரு மன்னிப்பு அல்லது வருத்தத்தை தெரிவியுங்கள். இதோட கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யும் வரைக்கும் உங்களோட அரசியல் நான் பேச மாட்டேன். ஆனால் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வளர்ந்து போகிறத உங்களோட கண்ணோட பார்ப்பீங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இவனும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விவரம் இது வரைக்கும் என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணல கூடிக்கொண்டு தான் போகுது. நன்றி, வணக்கம். வெள்ளையரின் ஆட்சி என சொல்லி பயன் இல்ல, லாபவரி கூட்டத்துக்கு தோணுரங்கள் இல்ல, கிடைச்சத வச்சு அவர் அடிப்பாறை கொள்ள உந்த நின்ன தவறாயிடினும் விதி விலக்கில்ல. அடிப்பட பிரச்சனை 1000 இருக்குது, அணுகாமல் அப்படியே மறைச்சு கிடக்குது. கண்ணுக்கு குளிச்சு எல்லாம் ஒன்று சுத்து மாத்து, துருவி தோண்டி பத மாட்டுமே.